சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பார்சல் கொடுத்தாச்சு ப்ரோ. அண்ணா கரெக்டான பொண்ணுகிட்ட தானே கொடுத்தீங்க? கரெக்டான பொண்ணுகிட்ட தான் கொடுத்தேன் ப்ரோ. பேரு செவரக்கோட்டை ஆனந்தின்னு சொன்னாங்க. சைக்கிளில் வந்தாங்க ப்ரோ. அவங்க தானே? ஆமாண்ணா அவங்க தான். பார்சல் வந்தோடனே பிரித்து பார்த்தாங்களா? பிரித்து பார்க்கல ப்ரோ, கையில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஓ சரி. நாங்கண்ணா. தேங்க்யூ ப்ரோ. ம் தேங்க்ஸ். லெட்டரை படிச்சா எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியலையே. கம்பெனிக்கு போயிட்டா அவ மூடு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம கிட்ட பேசலனாலும் ஜெயந்தி முத்துன்னு யாருக்கிட்டையாவது இந்த பார்சலை பத்தி பேசுவா. அதை வச்சு அவன் என்ன நினைக்கிறான்னு தெரிஞ்சுக்கலாம். காயத்ரி, சொல்லு மித்ரா. நான் சைக்கிள் முடிச்சுட்டு வரப்போ ஆனந்திக்கு கொரியர் வந்துச்சு. செக்யூரிட்டி வேற இல்லையா, அதான் நானே வாங்கிட்டு வந்தேன். இந்தா. தேங்க்ஸ் மித்ரா. இட்ஸ் ஓகே. ஆமா, அழகன் கிட்ட இருந்தா? அதான் நினைக்கிறேன். ஆனந்திக்கு வேற யார்கிட்ட இருந்து கொரியர் வர போகுது. சரி, கொண்டு போய் கொடு. ஓ பழகணும். நம்மளுக்கு நடுவுல என்ன இருக்குது? இனிமே நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேங்க. ஏன் அப்படி பாக்குற? நைட்டு கீழே அன்பு பார்க்க போனியே, என்ன பேசுன? என்ன பேசுன? கேக்குறல்ல, பதில் சொல்லுடி. பெருசா ஒண்ணு பேசல. உன்கிட்ட பேசியே ஆகணும்னு அன்பு அவ்வளவு தூரம் என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணாரு. நீ கீழே போனதுக்கு அப்புறம் அவர் உன்கிட்ட எதுவுமே பேசலையா? அம்மா உங்ககிட்ட ஒரு மாதிரி கோவத்துல கத்திட்டாங்க, அதையெல்லாம் மறந்துருங்கன்னு சொன்னாரு. அம்பட்டுதான். சரி, திடீர்னு அன்போட பேசுறது ஏன் அவாய்ட் பண்ற? என்ன காரணம்? பெருசா காரணம் எல்லாம் ஒன்னும் இல்ல. எப்பவும் போல பழைய மாதிரியே இருந்துடலாமேன்னு. அதுதான் திடீர்னு ஏன் அப்படின்னு கேக்குறேன். நான் தான் சொல்றேன்ல, காரணம் ஒன்னும் இல்லன்னு. ஆனந்தி, இந்தா உனக்கு அழகன் கிட்ட இருந்து பார்சல் வந்திருக்கு. முந்தா நேத்து தான் ஏதோ லெட்டர் வச்சு அழுதுட்டு இருந்தா, அதுக்குள்ள சமாதானம் ஆயிட்டாங்களா? அவங்களுக்குள்ள ஒரு சண்டைன்னு நீ எப்படி ஒரு முடிவுக்கு வர? அழகன் அவ பார்த்தது கூட இல்ல. இவ தானே அழகனை பாக்கல, ஆனா அழகன் டெய்லி இவளை பார்த்துட்டு தானே இருக்கான். சரி, இவளுக்கும் அவருக்கும் பிரச்சனை இல்லன்னே வச்சுக்கலாம். அப்புறம் இவ எதுக்கு அன்னைக்கு அழுதா? நேத்து ஏன் அன்பு கிட்ட பேச மாட்டேன்னு அடம் புடிச்சா? என்ன நடக்குது இவளை சுத்தி? நீயே விடாம திரும்ப திரும்ப ஆனந்தி கிட்ட இத பத்தியே பேசிட்டு இருக்க. வேற யாரு கேட்கணும்? நாம தானே அவ கூட இருக்கோம். அவளுக்கு ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அத நாம தானே கேட்கணும். வேற யாரு வந்து கேட்பாங்க? எனக்கு பிரச்சனை இருக்குதுன்னு நீயா முடிவு பண்ணிட்டா எப்படி? ஓ, அப்போ உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? புத்திசாலித்தனமா பேசி எல்லாத்தையும் மறைக்கணும்னு நினைக்காத. ரஜினா, காலையிலேயே ஆரம்பிச்சிட்டியா? தெரியாது காயத்ரி, நேத்து நைட்டு ஃபுல்லா இவ அழுத சத்தம் எனக்கு கேட்டுட்டே இருந்துச்சு. ஆனா கேட்ட ஒரு பிரச்சனையும் இல்லங்கறா. என்னடி சொல்ற? ஆமா, நான் ஃபுட் டெலிவரி போயிட்டு வந்து டைம்ல தூங்கிட்டேன். எனக்கு எதுவுமே கேட்கல.
நான் அப்பவே எழுப்பி கேட்டிருப்பேன். சரி வேண்டாம், காலையில பேசிக்கலாம் தான் விட்டுட்டேன். ஆனந்தி, ரெஜினா தான் இவ்ளோ தூரம் கேக்குறாளே, என்னன்னு சொல்ல ஆனந்தி. நெசமாவே ஒண்ணும் இல்ல காயத்ரி. நேத்து நான் சீக்கிரமாவே தூங்கிட்டேன்.